ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கறி தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் கறி தோசையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜ் கறி தோசை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இந்த சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா சவந்து வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி ஈஸியாக வதங்கிறதுக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போவே சேர்த்துடுறேன். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால நமக்கு இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடும். அதனால் இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி விட்டுறேன். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சதுனால இது நல்லா வதங்கியும் வந்திருக்கு, நல்லா வெந்தும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறையும் குழம்பு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த ஈரத்துலேயே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த தக்காளி சாறுலேயே நல்லா ஈரப்பதம் இருக்குல்ல, அதை நல்லா இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டுக்கலாம். இது போல் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடுறதுனால நமக்கு இந்த மிளகாய் நெடியெல்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ இந்த நேரம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் ஒரு மஷ்ரூம் காளான் பேக்கெட் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். அந்த காளான் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த மஷ்ரூம்லேயே நமக்கு தண்ணி விடும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மஷ்ரூமில் நான் தண்ணியில் எதுவும் சேர்க்கவே இல்லை, ஆனால் நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிக்குதுல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாலாம் இந்த மஷ்ரூமில் நல்லா ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மீதம் கொஞ்சம் மஷ்ரூம் வேக வேண்டியது இருக்குது. நமக்கு ஏற்கனவே நம்ம 2 நிமிஷம் வேக வச்சதுலேயே மஷ்ரூம் பாதி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் காரத்துக்காகவும் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இந்த மஷ்ரூம்லாம் வெந்து இந்த கிரேவி நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சுல. இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு மஷ்ரூம் கறி மசாலா ரெடியாக இருக்குது. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம கறி தோசை ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் நம்ம தோசைக்கல் வச்சாச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நான் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு ரொம்ப மெலிசாக நம்ம தோசை ஊற்றாமல் ஓரளவுக்கு திக்னஸில் நம்ம மாவு முதல்ல இது போல் தோசை சுற்றிக்கலாம்.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை சுற்றி நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம தோசை சுடுறதை விட கொஞ்சம் திக்னஸில் இருக்கணும். இப்போ நம்ம இதுலேயே மஷ்ரூம் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை எடுத்து இதில் நம்ம இது போல் அப்ளை பண்ணி வச்சலாம். நமக்கு எந்த அளவுக்கு இந்த தோசைக்கு இந்த மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது போல் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கலாம். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் தீயாமல் இருக்கும். இது போல் மசாலா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் திருப்பி விடணும். நம்ம மசாலா வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் பொறுமையாக திருப்பி விடலாம். இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா செவக்க விடலாம். இதுவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா சூப்பரான மஷ்ரூம் கறி மசாலா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ்ஜில் தான் நம்ம கறி தோசை செய்யணுமா என்ன, மஷ்ரூமை வச்சு கூட நம்ம வெஜ் கறி தோசை செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.